Hi everyone. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கும். இன்னையோட 11th தூக்கி போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். நம்மளுடைய முருகா எம்பி அகாடமி பாத்தீங்கன்னா அடுத்த அகாடமிக் இயருக்கான 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஆன்லைன் கிளாसेस ஸ்டார்ட் பண்ண போறோம். மறக்காம நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்முடைய பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு வரப்போகுது. நம்ம நிறைய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஏகப்பட்டது ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். பட் லாஸ்ட் மினிட்ல நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தண்ணி கலக்கமா இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிறது என்னன்றது நமக்கு தெரியாது, எப்பவுமே ரொம்ப ஆபத்து தான். அப்ப தண்ணி கலக்கமா இல்லாம இருந்தா மட்டும்தான் கீழே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இல்லை நீங்க நர்வஸ் ஆகிறதுக்கு இல்லையா. ஆனா இந்த பிசிக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம். நாலேஜ் கண்டிப்பா நீங்க 12th போறதுக்காக. நீங்க பிசிக்ஸ் எக்ஸாம் உள்ள போகும்போது क्वेश्चन பேப்பர் வாங்கிட்ட பிறகு கைண்ட்லி ஒரு 2 minutes உங்களுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி இந்த எக்ஸாமை நான் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். இந்த எக்ஸாம் என்னோட எக்ஸாம், நான் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். இதை மட்டும் சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்பவே ஈஸியா வரப்போகுது. முதல்ல அந்த மைண்டை செட் பண்ணுங்க. இந்த மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நர்வஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கேள்வி கூட நம்மளால பதில் அளிக்க முடியாது. அதனால உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸா என்னோட எக்ஸாம், நான் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி அப்படியே கேட்க போறாங்க, சூப்பரா எக்ஸாம் எழுத போறேன், எல்லாருமே அன்எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்கோர் பண்ண போறேன். இதை நினைச்சிட்டு எக்ஸாமுக்கு உள்ள கொஸ்டின் பேப்பரை ஓபன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க அந்த இடத்துல போயிட்டு எக்ஸாம் எழுதும் போது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பரை எழுதுறதுக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் எங்க எழுதணும் அப்படின்னா மார்ஜின் இருக்கு, அதுக்கு வெளியில தான் நீங்க கொஸ்டின் நம்பரை எழுதணும். எந்த கேள்வியும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும், முதல் விஷயம். அடுத்து கொஸ்டின் நம்பரை கட்டாயம் எழுதணும் இல்லையா. ஸோ கொஸ்டின் நம்பரை எழுதிருக்கீங்களா, கரெக்டான கொஸ்டின் நம்பர் எழுதிருக்கீங்களா, அதையும் வெரிஃபை பண்ணுங்க லாஸ்டா. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நம்பர் முடிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை அழகா பிரசன்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆன்சர் முடியும் போதும் ஒரு அண்டர்லைன் பண்ண முயற்சி பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணும்போது என்ன நடக்கும் சார்? கரெக்ஷன் பண்ணக்கூடிய எங்களை மாதிரி டீச்சர்ஸ்க்கு மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். பையன் நல்ல டைம் எடுத்து அவனுடைய பிரசன்டேஷனுக்கு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க் கொடுக்கறதுக்கு தூண்டுதலா இருக்கும். அப்போ பேப்பர் பிரசன்டேஷன் மஸ்ட். கேர்ஃபுல்லா ஒவ்வொன்றுத்தையும் மார்க் பண்ணுங்க. ஸோ ஹெட்டிங் எழுதுறீங்க, ஒவ்வொரு ஆன்சர் முடிஞ்சதும் அண்டர்லைன் பண்றீங்க. இதுல குறிப்பா நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் டயக்ராம். டயக்ராம ஃபர்ஸ்ட் தெளிவா பார்த்துக்கோங்க. டயக்ராம்ல என்னென்ன பார்ட் இருக்கோ, என்னென்ன டைரக்ஷன் இருக்கோ அது தெளிவா பார்த்துக்கோங்க. அதுக்கு நேமிங் எதுனா இருந்தது அப்படின்னா அந்த நேமிங் செரிமனியும் கரெக்டா பண்ணிடுங்க. இது பண்ணிட்ட பிறகு டெரிவேஷன் இல்லாம எதுவுமே இருக்காதுங்க. அந்த ஃபைனல் ஈக்குவேஷன், ஃபைனல் ஃபார்முலாவை கட்டாயம் பாக்ஸ் போட முயற்சி பண்ணுங்க. கட்டாயமா அதை பென்சில்ல ஒரு அழகா ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அதை மீறி உங்களுக்கு டைம் இருந்தால் கீ பாயிண்ட்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்க. டைம் இருந்தாதான், ஆனா இது எல்லாம் மேண்டேட்டரியா பண்ணணும். அண்டர்லைன் பண்ண முயற்சி பண்ணுங்க. இது எல்லாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாத்தையும் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணணும் இல்லையா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி எழுதும் போது அந்த கேள்வி நமக்கு சம்டைம்ஸ் மறந்து போகலாம்.
இல்லை ஸ்ட்ரக் ஆகலாம். அந்த இடத்துல அந்த ஒரு கேள்வியிலேயே உக்காந்துட்டு இல்லாமல் அடுத்த கேள்விக்கு போகணும். அப்படி அதே கேள்வியில் உக்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் போயிடும். அடுத்த கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அடுத்த கேள்வி இந்த கேள்வியை விட பர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் இங்கேயே நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிச்சதுனால உங்களால் நல்லா எழுத முடிஞ்ச அந்த கேள்வியை அறகுறையாக எழுதிட்டு வந்துட்டு இதுவும் மார்க் இல்லாமல் இதுவும் மார்க் இல்லாமல் போயிடும். அதனால ஒரு கேள்விக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாம் சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் எக்ஸாம் ஹால் உள்ள போகும்போது இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் இது எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர், ஹெட்டிங்கு, ஃபைனல் ஈக்குவேஷன் அண்டர்லைன் பண்ணுறோம், டயக்ராமை பார்த்துக்கிறோம், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறோம். லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமான்னு செக் பண்ண போகிறோம். எக்ஸாம் நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக வரப்போகுது. டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் அந்த புக்லெட்டில் நீங்கள் எழுதாத பேஜஸ் இருந்தால் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். கிராஸ் போட்டு விட்டுருங்க. எழுதாத பேஜஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஒன் வேர்ட்ஸை யோசித்து எழுதுங்க. ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு கிவன் டேட்டாவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ எக்ஸாம் உங்களோடது. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. பண்ணலை சார், அட்லீஸ்ட் இந்த 2 நாள் ரொம்ப சீரியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? அதுக்கான ரிசல்ட் உங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. எக்ஸாம் எழுதும்போது மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் நல்லா எழுத போகிறீங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் உங்களோடது. தேங்க்யூ. ஹெல்ப் others with a smile.